சிந்தாமணி ரேகா அப்பா கிட்ட, "இங்க பாருங்க, அந்த சத்யா உயிரோட இருந்தா தானே நம்ம பொண்ண நெனச்சு நம்ம கவலைப்பட வேண்டியது இருக்கும். அந்த சத்யா கூட கல்யாணம் பண்ணிக்குவாளான்னு சொல்லிட்டு, அந்த சத்யாவே நம்ம தீர்த்து கட்டிட்டோம்னா?" அப்படின்ட்டு சிந்தாமணி சொல்றாங்க. உடனே ரேகா அப்பா இருந்துகிட்டு யோசிக்கிறாங்க. "என்ன யோசிக்கிறீங்க? இதுதான் சரியான முடிவா இருக்கும்." அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. "நாம தான் பண்ணோம்." அப்படின்ட்டு ரேகாவுக்கு தெரிஞ்சா, அப்புறம் ரேகா நம்மகிட்ட பேசவே மாட்டாளே அப்படின்ட்டு இங்க ரேகா அப்பா ஃபீல் பண்றாங்க. உடனே சிந்தாமணி இருந்துட்டு, "நாம இதுல சம்மந்தப்பட்டிருக்கோன்னே தெரியவே கூடாது. அவளோட லவ் விஷயமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி நாம அவகிட்ட காட்டிக்கவே இல்லையே. அப்புறம் எப்படி அவளுக்கு சந்தேகம் வரும்? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க. நான் ஆட்கள வச்சு அவன தீர்த்து கட்டுறதுக்கான வழிய ஏற்பாடு பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்றாங்க. உடனே ரேகா அப்பா இருந்துகிட்டு, "சரி, இந்த விஷயத்துல நீ சொல்றதே நான் கேட்கிறேன்." அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்றாங்க. இங்க சிந்தாமணி ஆள செட் பண்ணி சத்யா வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஒரு லாரி எதிர வந்து சத்யா மேல மோதிருது. அதனால சத்யாவ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. மீனா அழுதுகிட்டே, இதெல்லாம் அந்த சிந்தாமணி வேலையா தான் இருக்கும். எனக்கு என்னமோ அவங்க வீட்டுக்கு லவ் விஷயம் தெரிஞ்சதுனால தான் இப்படிலாம் பண்ணியிருப்பாங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, நீங்க கேட்டீங்களா? அப்படின்ட்டு மீனா அழுதுகிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு, அவங்க மட்டும் இதெல்லாம் பண்ணியிருக்கட்டும். அப்புறம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ரொம்ப கோவமா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் ஆக்சிடென்ட் ஆன விஷயம் தெரியுது. உடனே ரேகா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, "அப்பா எதுக்காகப்பா சத்யாவ இப்படி பண்ணீங்க? சத்யா இப்ப ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் நீங்களா தான் இருப்பீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரேகா அவங்க அப்பா சட்டைய பிடிச்சு கேள்வி கேட்கறாங்க. உடனே அவங்க அப்பா இருந்துகிட்டு, "நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்லப்பா, நீங்க தான் பண்ணியிருக்கணும். நான் சத்யாவ லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு, இது நீங்களும் அம்மாவும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கணும். நீங்க இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா, நான் சத்யா விட்டு போயிருவேன்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா? இத இப்பவே நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறேன். உங்க 2 பேத்தையும் உள்ள தூக்கி வைக்கிறேன். சத்யாவோட தான் நான் சேர்ந்து வாழ்வேன்." அப்படின்ட்டு ரேகா வந்து சொல்றாங்க. இந்த நேரத்துல இங்க ரேகாவோட அப்பாவுக்கு என்ன பண்ணனே தெரியல. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.